வணக்கங்க, எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஏமாளி என்று நீங்கள் உங்களைத்தானே நினைத்து கொண்டு அடடா நான் ஏமாந்து விட்டேன் என்று நீங்கள் வருந்துகிறீர்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏமாளி என்பவன் உங்கள் குடும்பத்தின் மூலமாக நீங்கள் ஏமாந்திருந்தால் நிச்சயமாக அங்கே ஏமாற்றம் என்பதே கிடையாது. உங்கள் உறவுகளின் மூலமாக நீங்கள் ஏமாந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஏமாற்றம் என்பதே கிடையாது. உங்கள் நண்பர்கள் மூலம் நீங்கள் ஏமாந்திருந்தால் நிச்சயமாக அது ஏமாற்றம் என்பதை கிடையாது. நீங்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கும் மதிப்பினால், நீங்கள் செய்த உதவியால் ஒரு பெரும் ஏமாற்றத்தை நீங்கள் சந்தித்திருந்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களின் மேல் ஒரு மதிப்பு வைத்திருந்தீர்கள். அதற்குரிய ஏமாற்றத்தை நீங்கள் அடையும்போது பெரும் வலி இருக்கும். ஆனால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த வலி அவர்கள் உணராத பட்சத்தில் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு, ஏன் உங்கள் சகோதரிகளுக்கு ஒரு பெரும் செலவில் திருமணங்களை செய்து வைத்திருக்கலாம். ஒரு பெரும் செலவில் ஒரு வீடினை வாங்கி கொடுத்திருக்கலாம். நீங்கள் சம்பாதிக்கும் காலத்தில் ஒருவேளை நீங்கள் அந்த இடத்திலிருந்து நகரும் பொழுது அவர்கள் அதை புரியாமல், இல்லை நீ உன் கடமைக்காக செய்தாய், இல்லை நீ அதை செய்துதானே வேண்டும், இல்லை நீ செய்தது ஒன்றுமே கிடையாது, ஏன் உங்கள் தந்தை கூட அதை சொல்லலாம். அதையெல்லாம் நீங்கள் வருந்தி உங்களை நீங்கள் ஏமாளியாக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நிச்சயமாக வள்ளலாய் இருந்துள்ளீர்கள், நிச்சயமாக ஒரு மனதிலிருந்து அதை கொடுத்து உள்ளீர்கள் என்று பெருமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஏமாளி கிடையாது. நிச்சயமாக அந்த ஏமாற்றத்தை உங்களிடம் கொடுத்தவர்கள் நிச்சயமாக பெரும் பலனை அடைவார்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. அதை நீங்கள் கலிகாலத்திலேயே பார்க்கலாம். நான் அவர்களை சபிக்க சொல்லவில்லை. நிச்சயமாக காலம் அந்த சக்கரம் அவர்களை நோக்கி பாயும் பொழுது அதை அவர்கள் உணர்ந்தாமலும் மறந்து விடுவார்கள். ஆகையால் நிச்சயமாக நீங்கள் ஏமாளிகள் அல்ல என்பதை உணர்வீரோ?